ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ஐ வாண்ட் பேபி மில்க். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலாக கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க லைக்கு ஹைப்பு கமெண்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரூ வேணால் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே தாயங்க தாண்டா உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ, சொல்லுங்கள் மாமா. ஏ பொயான், ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா உன்னை ஆளக்கணும். எங்கடி போயிருக்கா? எங்கே இருப்பேன்? அம்மா வீட்டில் தான். அத்தா வீட்டுக்கு போயிட்டியா? என்ன எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ட்டு எதுவுமே நீ கேட்கவே மாட்டியா? சரி 2 இயர்ஸ் பேபி எல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கு, டிப்ரெஷனில் இருக்கேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர பிடிக்கல, எனக்கு அங்கே லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அம்மா வீட்டில் இருக்கேன்டேன். சரி உன் டிப்ரெஷன் கொஞ்சம் குறையட்டும்னு சொல்லிட்டு நானுமே அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்போ ப்ரெக்னென்சி உமன் அம்மா கூட தான் இருக்கணும் நோட்டணும்ட. சரி ஓகே, ப்ரெக்னென்சி உமன் ஏதோ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு இருந்தேன். இப்போ குழந்தை பிறந்துருச்சுல, இப்பயும் போய்ட்டு ஆத்தா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படியே வாழ்க்கை முழுக்க, இந்த ஜென்மம் முழுக்க என்னை பட்னி போடலான்னு சொல்லிட்டு நீ முடிவே பண்ணிட்டியா ஓயன்? நான் எங்கே உங்களை பட்னி போட்டேன்? நல்லா சாப்பிட்டு தானே இருக்கீங்க. காலையில் சாப்பிட்றீங்களா? அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்களா? ஏமாம்மா இப்படி போய் சொல்கிறீங்க? ஏய், வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் மட்டும் போதுமாடி, மனசுக்கு போட வேணுமா? அந்த இதில் பட்னி இப்போ காஞ்சி போய் கிடக்கேன் ஓயன், காஞ்சி போய் கிடக்கேன். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஆத்த வீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு இருந்தா இனி இதுக்கடி கல்யாணம் முடிச்ச மயிறு. இங்கே பாரு, இப்போ கிளம்பி நாங்கள் வருவேன். நல்ல பிள்ளையாட்ட கிளம்பி இந்த மாமா கூட வந்துடு. போதும் போதும்டி, என்னால் முடியலடி, முட்டிக்கிட்டு நிற்கிது. அப்படியே நம்ம குழந்தையும் ஓனையும் பார்க்கும்போது அந்த ஸ்மெல் என்னை வேற லெவலில் தூக்குது. முடியலை ஓயன், ப்ளீஸ் கெஞ்ச வைக்காத. நீ ஓவராக மிஞ்சிக்கிட்டே போகிற, தாங்க வைக்காத, இந்த மாமாவை ஏங்க வைக்காத. இப்போ நான் கிளம்பி வருவேன். நல்ல பிள்ளையாட்ட என்னை கெஞ்ச வைக்காம வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தரங்கவங்கள்ட்ட இப்படி கேட்டுட்ருக்காங்க. மாமா, குழந்த பிறந்திருக்குல, அம்மா தானே ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? நான்லாம் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். முடிவு பண்ணிட்டேன் நீ. என்னை நான் சொல்கிறதையா கேட்க போகிற? ஏய், நானும் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவா. உங்களுக்கு தான் ஆஃபீஸ் இருக்குல்ல? ஆஃபீஸுன்னு ஆஃபீஸுக்கு போய் தாண்டி நீ உங்கள் ஆத்தா வீட்லேயே செட்டில் ஆகலான்னு பார்த்துட்ருக்க. என்னை விட்டுட்டு என்னடி நினச்சிட்ருக்க? ஏய், இன்னொரு பொண்ணு பின்னாடி போகிறதுக்கு எவ்வளோ நேரண்டி ஆகும் எனக்கு? பின்னாடி குட்டி போட்டு பூனமே சுற்றிக்கிட்டு இருந்தா ஓவராக என்னையுமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. இல்லை, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது ஓயன், நான் அங்கே வரப்போகிறேன். வச்சுச்சோ மாமா, நீங்கள் இங்கெல்லாம் வருவேனா? வருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபோனை கட் பண்ணிட்டான். நீங்கண்ணா, ஐயோ இவங்க இங்கே வந்தால் சும்மாவே இருக்க மாட்டாங்களே, இவங்களை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஓயன், எப்படி தான் மாமாவை நீ சமாளிக்க போகிற? குழந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருப்பாரே, ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி நீங்கக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அத்தா, இவ நம்மளை பட்டினியை போட்டு அவன் போயிட்டு உட்காரலான்னு பார்க்குறான். விடுவேனா? தயங்கா விட்டுறாத, புரியுதா? இப்போ இன்றைக்கி உன் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, அவள் அம்மா வீட்லேயே செட்டில் ஆயிடுவா பொழுக்கு. லைஃப் லாங் நீ பட்னி தாண்டா. அவனே போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி தயங்கோ காரை ட்ரை பண்ணிவிட்டு இப்போது உங்கள் அம்மா வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறான். கார் நிப்பாட்டுற சவுண்டு கேட்குது. நீங்களும் ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. தயங்கு தான் ரொம்ப கோவமாக காரோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறான். தயங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. ஐயோ ஏன் ஆமாம் வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிகிட்ருக்க. இப்போது வீட்டுக்குள்ளே வர தயாங், ஒயான் ஒயான் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். இப்போ உங்கள் அம்மா தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே வேகமாக ஓடி போய்ட்டு, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள
அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆண்டி வயனுங்க, வயன் வந்துட்டு நல்ல ரூமில் இருக்கா. ஓ அப்படியா ஆண்டி, வயன் இந்த வீட்டை விட்டு எப்போ என் வீட்டுக்கு வராளோ அது வரைக்கும் நானும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி தயாங்க உங்கள் அம்மாவை பார்த்து கேட்க, அவங்களுக்குன்னா ரொம்ப ஹாப்பி. எனக்கு டபுள் ஓகே, என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி இவங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, தயாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் பொண்ணே நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா, அதுக்காண்டி தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் தான் ரொம்ப விட்டு வெளில வந்துட்டு, மாமா அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அதான் நீங்கள் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. தாங்கோ ஒரு மாதிரி அதுக்கு தானோடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தயாங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏய் பார்ட்டின்னு எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்ருக்க, நான் சீன் மாரி போடுறியா, நான் தான் உங்களை இங்கே வர வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்போ இங்கே வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க மாமா, உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும்ல. ஆஃபீஸ் அடி முக்கியம், நீ தாண்டி முக்கியம். ஏய் குழந்த பிறந்தும் என்னை பட்னி போட்டேனா என்னடி அர்த்தம், என்ன அர்த்தம், இப்போதைக்கு இதெல்லாம் வேணான்னு அர்த்தம். ஏய் எத்தனை வருஷம்டி ஆச்சு, வேணான்னு இப்படியே நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருக்க, நான் வெயிட் பண்ணுறியாடி. ஷோ மாமா எதுக்கு கத்துறீங்க, அம்மா இருக்காங்களே, இப்படிலாம் கத்தி பேசாதீங்க. கத்தி பேச வேணாம், நான் ஒழுங்கு மேலே வீட்டுக்கு வா, நான் இப்படி தான் கத்துவேன், அப்புறம் உங்கள் அம்மாவே வந்து என்னான்னு கேட்பாங்க, புரியுதா, கிளம்பி வீட்டுக்கு வா, உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன். ஒயன் நீ இப்போ வரலேன்னு வையே, நானும் இங்கே தான் ஒயன் தங்குவேன், அப்புறம் வேறு மாதிரிலாம் நடக்கும். ஒயன் சாஃப்டாக நான் எடுத்துக்க வேண்டியதை ரொம்ப உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்படிலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். பாவம் நீ, வேணாம் வலிக்கும், நானே சொல்கிறேன் வந்துரு அப்படின்ற மாதிரி டைம் உங்கள்கிட்ட கெஞ்சுறானா மிரட்டுறானே தெரியாமல் அவன் ஒரு ஃப்ளோவில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படியே தயாங்கோட பேச நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ மாமா எதுக்குடா அப்படி குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, மாமா இன்னும் 2 மாதம் நீ கிளம்பி வீட்டுக்கு போ ப்ளீஸ், இன்னும் 2 மாதம் மட்டும் நான் அம்மா கூட இருந்துக்கிறேன். ஏய் என்னோட இன்னும் 2 மாதம்ட்டுக்கு இருக்கா, அதுவும் என்னைய கிளம்பி நம்ம வீட்டுக்கு போக சொல்கிற, நீ வரமாட்டேன்ட்டுக்கு இருக்கா, இன்னும் இதுக்கப்புறம் 2 மாதம் வேறு நான் வெயிட் பண்ணுமா. பாரு பாடி கண்டிஷன் தாங்காது, ஏற்கனவே ஏங்கி போய் கிடக்கேன், உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறனால என்னை சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கியா. இங்கே பாரு கெஞ்ச வைக்காத, மிஞ்சின்னா தாறு மரம் ஆயிரும், ஒழுங்காக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, இல்லாட்டினா நானும் இங்கே தான் இருப்பேன், மூடிக்கிட்டு இரு புரியுதா அப்படின்ற மாதிரி தயங்க உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கான். டே மாமா நீ கிளம்பி முதல் நம்ம வீட்டுக்கு போ, நீங்கள் இருந்தேன்னா நீ என்னென்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரியும், நீ பண்ணுறதெல்லாம் என்னால் தாங்க முடியாது, அழைச்சாட்டியும் வேணாம் தானே நானே இங்கே வந்து இருக்கேன். ஐயோ போமாம்மா. ஏய் அதுதான் நானும் சொல்கிறேன், என்னோட அழைச்சாட்டி உனக்கு தாங்க முடியாதுடி, அதனால தாண்டி சொல்கிறேன், இது உங்கள் அம்மா வீடு, இங்கெல்லாம் வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் போடி அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துறான். இந்த சவுண்டு உங்கள் அம்மாவுக்கே கேட்டுருச்சு. மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கத்த. இப்போ நீங்கள் தயங்கோட முகத்தில் போயிட்டு ஹேண்டை வச்சுட்டு, ஐயோ ஏண்டா மாமா இப்படி கத்தி கத்தியே சாவடிக்கிற மாமா, ஏய் மாமாவே இந்த அழுத்துற கிக்காக இருக்கு, வேற லெவலில் ஏறுது, ஏன்டி இப்படி அவாய்ட் பண்ணி மூடி வைக்கிற, நீ மூடி மறைக்க தாண்டி எனக்கு அதை இன்னும் வேற லெவலில் சாப்பிடணும்னு தோணுது. ஓயன் பாரு, ஒரு ஸ்நாக்ஸுனாலும் சரி, ஒரு ஃப்ரூட்னாலும் சரி, ஒரு ஃபுட்னாலும் சரி, அதை மூடி வச்சா அதை இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு தான் தோணும். திருட்டுத்தனமாக
அப்புறம் நீ அவாய்ட் பண்ணேன்னு வை, திருட்டுத்தனமாக எடுக்க வேண்டியது இருக்கும். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நீயே கொடுத்தேனா சாஃப்டாக போகும். நானாக எடுத்தேனா திருட்டுத்தனமோ அணில் பொழத்து திங்கிற மாதிரி தாறுமாறாக கடிப்பேன். பரவாயில்லையா? இப்படி தயங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் பாப்பா தான் முழிச்சிட்டு அழுகுறா. இப்போ நீங்களும் குழந்தைய அப்படியே கையில் தூக்கிட்டு தயங்க பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பாவம் மாதிரி. ஆமாம், ரூமை விட்டு வெளியில் போயே. ஏய், நான் எதுக்கடி வெளில போகணும்? நீ குழந்தைக்கு ஃபீட் பண்ண, நான் இங்கிட்ட ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். ஏன் குழந்தைக்கு கொடுக்குறத எனக்கு கொடு நான் கேட்குறேன். இல்லைல்ல, நான் சாட்டிக்கு சமத்தான் ஒரு ஓரமாக தானே உட்காந்துட்ருக்கேன். யானே எதுக்கு வெளில போக சொல்கிற? என்னெல்லாம் போக முடியாது. நீ போகலைன்னா நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண மாட்டேன். இப்போ நீ ரூமை விட்டு வெளில போ, இல்லாட்டினா பாப்பா அழுதுகிட்டே இருக்கும், பார்த்துக்கோ. ஏய், என்னடி குழந்தைய வச்சு ஓவராக பிளாக்மெயில் பண்ணுறேன்? அவளே, இப்போ என் குழந்தைக்கு நீ கொடுக்கலன்னு வை, அப்புறம் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா புரியுதா? நான் சாட்டி கம்முன்னு தாண்டி உட்காந்துட்ருக்கேன். கொடுடி, என் பிள்ளைய அழுக வச்சுக்கிட்டு இருக்க வத்தா. என்ன ஒழுங்காக குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ண. அழுகுதடி என் பாப்பா, என் பாப்பாவை அழுக வைக்காதடி. ஓயான், என்னைய தான் கெஞ்ச வைப்ப, என் குழந்தையுமா கெஞ்ச வைக்கிற. ஏன்டி இப்படி பண்ணிட்டுருக்க? எரடி, அவள் பெரியவளை ஆகட்டும், அவளை வச்சு உன்னை நாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டேங் இப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். மாமா, பாப்பா பாவம் தானே, அழுதுகிட்டே இருக்காள, எந்திரிச்சு வெளியில் போ. ஏய், நான் சாடி கம்முன்னு தாண்டி உட்காந்துட்ருக்கேன், உனக்கு என்னடி பண்ணுது அப்படின்ற மாதிரி உங்களோட நெக்குக்கு கீழே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் உங்கள் சரி எடுத்து, அதாவது முந்தானே எடுத்து கவர் பண்ணிவிட்டு போமாம்மா, எங்கே பார்க்குற, ஐயோ வெளியில் போ அப்படின்றீங்க. ஏய், உனக்கு மட்டும்தான் கற்று தெரியுமா? நான் கற்றுனேன்னு வை, உங்கள் அம்மாவுக்கு கேட்கும், அப்புறம் உங்கள் அம்மாவே இங்கே வந்துடுவாங்க. வேணாம், நான் சாட்டிக்கு உட்காந்துட்ருக்கேன். வயான், நீ சாட்டிக்கு கூடடி அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகவே மாட்டோம். உங்கள் குழந்தைனா அழுதுகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு வேறு வழி தெரில, நாங்கள் பிடிச்சி வெளியும் அனுப்ப முடியல. அதனால் நீங்களும் உங்கள் ப்ளவுஸோட உக்கு பின்ன கழட்டிட்டு அப்படியே குழந்தைக்கு தூக்கி நாங்கள் விட்டு ஒன் சைடு ஸ்கிப் ஆகி ஒன் சைடு மூவ் ஆகி உட்காந்துக்கிறீங்க. அதாவது அவனுக்கு மறைச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க, உங்களோட முந்தானே எடுத்து கவர் பண்ணிட்டு. இப்போ தாங்க டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய், என்னடி வீம்புக்குனே என்கிட்ட வந்து மறைக்கிறியா? நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்னுடைய டேஸ்ட்டு தான் பண்ணக்கூடாதுன்ட்ட. சரி மூடிட்டு நான் பார்க்கவாது, சரி நான் அதையும் மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். வீம்புக்குனே பண்ணுறல வயான். பாரு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், நிம்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ரொம்ப கோவமாக அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். இந்த ஒயன் கொடுக்கவும் மாட்டான், காமிக்கவும் மாட்டான். வீம்பு மயிருக்கு ஏதாவது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நான் அவள் பின்னாடி சுற்றணுன்னு இருக்காண்டி. தயாங், நீ அவள் பின்னாடி சுற்றினேனா அவள் உன்னை சுற்ற விட்டு தாண்ட வெடிக்க பார்ப்பா. அவளை அவாய்ட் பண்ணுறா, உன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறா. இனிமேல் தயாங், ஒயன் பின்னாடி நீ சுற்றாத, ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ரொம்பவே பதட்டப்படுறான். பதட்டப்பட்டுட்டு அப்படியே அந்த ரூமுக்கு வெளில வந்துட்டு ஸ்டெப்பில் ரொம்ப கோவமாக இறங்கி போயிட்டு சோபாவில் ரொம்ப கோவமாக உட்காந்துக்கிறான். இங்கிட்டு நீங்கள் தான் அப்படியே உங்கள் குழந்தைய பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. பேபி, உங்கள் அப்பாவை பற்றியா எவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு. என்ன இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, என்னை டிஸ்டர்ப் பண்ண வந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்படியே அவள் செப்பு கொட்டுற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. அப்படியே அவளோட ஃபோர்ஹெட்டில் போய்ட்டு கிஸ் பண்ணி குழந்தைய தூக்கி அப்படி தட்டிலில் போட்டுறீங்க. போட்டுட்டு நீங்கள் பாத்ரூம் தான் போயிட்டு ஷவர் பண்ணிவிட்டு டவலோட வெளில வந்துட்டு அப்படியே ஒரு ஒயிட் கலரில் சாரீ அதை எடுத்து அப்படியே வியர் பண்ணிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க. ஃப்ரீ ஹேர், உங்கள் கழுத்தில் தாலி, வேறு எதுவுமே இல்லை. உங்கள் காதில் ஒரு குட்டியாக கல்லுத்தோடு, அவ்வளோதான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே மிரரில் உங்களை பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல் எதுவுமே இல்லைடா, அவ்வளோ க்யூட்டு நீங்கள்.
க்யூட்டாகவும் இருக்கீங்க, அதே சேம் டைம் ஹாட்டாகவும் இருக்கீங்க. இப்படியே நீங்கள் ஸ்டெப்பை விட்டு இறங்கி கிச்சனுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட தான், அம்மா இன்னைக்கு நந்துவோட பர்த்டே, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்ல, போயிட்டு வாடி மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. தயாங்க ஆல்ரெடி உங்கள் மேலே கோவமாக இருக்கான், அதனால் அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களுமே, அம்மா அவர் வரமாட்டார், பாப்பா தூங்கிட்டுருக்கா, ஒரு 1/2 மட்டும் நான் நந்தோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தேங்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படியே நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறீங்க. தேங் பார்க்குறான், இங்கே ஒரு மனுஷன் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மைத்துக்கு அதெல்லாம் தெரியல, நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எவ்வளோ பர்த்டேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா, அப்போ நான் எதுக்கு இருக்கேன்னு தெரில, சாமியாராட்டம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் ரொம்ப கோவமா அப்படியே உங்கள் பின்னாடி எந்திரிச்சு வரான். உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன்கிட்ட மூவ் பண்ணி நிப்பாட்டுறான். ஏய் என்னடி சீன் மயிர் போடுறியா, வீம்பு மயிருக்கே தானே என் முன்னாடி இந்த சாரி எடுத்து வியாப் பண்ணியிருக்கா, சொல்லு ஏன் ஒயன், நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு என்னை மயக்கணுன்றக்காண்டி தாண்டி என் முன்னாடி இருக்க, அதாவது நான் எப்போ பாரு முன்னாடி இந்த நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி சுற்றிட்டு வரணும், நீ என்னை அவாய்ட் பண்ணும், இதெல்லாம் தான் உனக்கு பிடிச்சிருக்கா, எவ்வளோ நாள் தாண்டி உன் பின்னாடி சுற்றிக்கிட்டே திருவேன், எங்கே போகிற எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்ருக்கா. நீங்கள் லைட்டாக தயங்க தள்ளி விட்டுட்டு, மாமா வீட்டை விட்டு வெளில வந்து வாசப்பில் நின்றுட்டுக்கே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, போகிறவங்க வரவங்களாம் என்னை எப்படி பார்ப்பாங்க, சி பொறிக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருப்பியுமே தயங்க தள்ளி விட்டு போகிறீங்க. தயங்க திருப்பி உங்களோட ஹேண்டை பிடிச்சி உங்களோட ஹிப்பை பிடிச்சி அவங்கிட்ட மூவ் பண்ணி நிப்பாட்டி, கொத்தா எவன் பொண்டாட்டியே நான் பிடிக்கிறேன், எவனி கேட்பேன், எவனுக்கு இங்கே ஒரு ரைஸ் இருக்குது கேட்குறக்கு அப்படின்ற மாதிரி தயங்க உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்க. மாமா ப்ளீஸ் மாமா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நீ ஏன் இப்படி என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் போகிறேன் மாமா, இனி விட்டு, இங்கே பாரு பாப்பா ரூமில் தூங்கிட்டுருக்கா, சமத்தாட்டம் போய் பாப்பாவை பார்த்துக்குவியா, நான் ஒரு 1/2 திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன், வம்பு பண்ணாத இனி விட்டு அப்படின்றீங்க. ஒத்தா நானாடி வம்பு பண்ணிட்டுருக்கேன், நீ தாண்டி பண்ணிகிட்ருக்க, கொடுக்கவும் மாற்ற காமிக்கவும் மாற்ற, நான் எடுத்து கொடுத்த சாரியை கட்டிக்கிட்டு கண்ணு முன்னாடி க்யூட்டாக வந்து நிற்கிற, உன் பின்னாடி வரக்கூடாதுன்னு தாண்டி நான் நினைக்கிறேன், ஆனால் நீ வீம்புக்குனே என்னை உன்கிட்ட இழுக்கிறதுக்கு அப்படியே க்யூட்டாக வந்து நின்றுட்டு வராதரான்டா எப்படி வராமல் இருப்பேன். ஏய் அவள் பர்த்டேக்கெலாம் ஒன்றும் போகாம கிடையாது, வீட்டுக்குள்ளே போகலாம், ரூமுக்கு போகலாண்டி அப்படின்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் தாங்க சொல்கிற எதையுமே கேட்க மாட்டீங்க. ஆமா நான் பர்த்டேக்கு போகணும் அப்படின்றீங்க, எப்போடி நானும் வருவேன் அப்படின்றான். ஐயோ நீ வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், கையையும் வாயையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியே, அங்கேயும் வந்து ஏதாவது பேசுவேன், ஏதாச்சும் பண்ணுவேன், எல்லாருமே இருப்பாங்க மாமா, நீ போ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தான் கேட்க மாட்டான், உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு நிற்கிறான். இப்போ உங்களுக்கும் வேறு வழி தெரில, பாப்பா தான் நல்லா தூங்கிட்டுருக்காளே, அதான் அவங்க அம்மா பார்த்துக்குருவாங்களே, பாப்பா முழிக்கிறக்குள்ளேயும் போயிட்டு வந்துடணுன்றிருக்காண்டி தாயை அங்கேயும் சமாளிக்க முடியலை. அதனால் தாயை அங்கேயும் கூட்டிகிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான்டா அவங்க வீடு, அதனால் வந்துட்டு 5 நிமிஷம் தான் வீட்டுக்கு போவேன், அங்கே ஒரு என்ஜாய்மெண்ட்னால் ஒரு 1/2 அந்த மாதிரி தான். அதனால் தாயை அங்கேயும் கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போக, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு, ஏண்டி பக்கத்தில் தான் இருக்க, என் காலையிலையும் வந்து விஷ் பண்ண மாட்டிங்களோ மேடம், எப்போ ஃபங்க்ஷனோ அப்போ தான் வருவீங்களோ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட மூஞ்சி தூக்க, நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு, ஏண்டி இப்பெல்லாம் பண்ணுற, என்னோடய குழந்தைய சமாளிக்கணும், அப்புறம் என் புருஷனை சமாளிக்கணும், இவங்க 2 பேர்த்த சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறீங்க. தேங்க் பார்க்குறான், ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இப்படி பேசுறியடி, என்கிட்ட இப்படி பேச மாட்டியே, ஏங்க வைக்கிறியே அப்படின்ற மாதிரி அவனோட ஃபோர்கெட்டில் கை வச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ அவங்க நிறைய பேர் வராங்க.
உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு, அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து உங்களை பார்த்து, ஏ ஒயான் எவ்வளோ க்யூட்டாக இருக்க, மேரேஜ் ஆனதுக்கப்புறமே இப்போ தான் உடைய மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தயாங் பார்க்குறான். கேர்ள்ஸ் ஹக் பண்ணும்போது கூட அவனுக்கு வந்து ஃபீல் ஆகலை. பாய்ஸ் எல்லாம் வந்து உங்களை ஹக் பண்ணி பேசும்போது அப்படியே தயாங்க பற்றிக்கிட்டு வருது. ஐயோ, நான் கூட என் பொண்டாட்டியை எத்தனை தடவை ஹக் பண்ணலடா, என்னடா நீங்கள் இப்படி ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கான் தயம். ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க? எல்லோரும் உன்னையும் வந்து கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. இந்த புருஷன் என்னைக்காவது கட்டி பிடிக்க விட்டுருக்கியாடி? அப்படியே தள்ளி தள்ளி வச்சு நீ ஏன் ஒயன் இப்படி பாடாப்படுத்துகிற? ஏய், நீ பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கவே வேணாம், மூடிக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே தயங்க பார்த்து ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, நீங்கள் இப்போ பாரு இப்படி தான் பண்ணுவீங்க, என்னை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவே என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போகும்போது அதனால தான் உங்களை விட்டு ஸ்கிப் ஆகி நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்கேன். இப்போ புரியுதா? என்னோடய ஃப்ரெண்டு கூடயே என்ஜாய் பண்ண விட மாட்டீங்க, எப்போ பாரு உங்கள் கூடயே இருக்கணும், நான் லோன்லியாகவே இருக்கணும், அதுதானே நீங்கள் லைக் பண்ணுறீங்க, உங்களை எனக்கு பிடிக்கல, போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பிடிச்சி நீங்கள் தள்ளி விடுறீங்கடா. தயங்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே தயங்கோட ஐஸில் டியர்ஸ் தேங்குது. ஒத்தா யாவன் கூட பேசினாலும் எனக்கு ஜெலஸ் ஆகுதுடி, அதுக்காண்டி தான் அப்படி பண்ணிட்டுருக்கேன். உன் பின்னாடி சுற்றுறதுனால என்னை நான் வர நினச்சிட்ருக்கேல, என்னமோ நினச்சிட்டு போடி, இதுக்கப்புறம் உன்கிட்ட வரமாட்டேன்டி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க கோபமாகவும் உங்கள் மேலே ஜெலஸ்லேயும் ஐஸில் டியர்ஸ் தேங்க போயிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் அங்கே இருக்க முடியல, ஏன்னா தாங்க வேற ரொம்ப ஃபீலிங்காக கண்ணில் டியர்ஸ்லாம் தேங்க பேசிட்டு போயிருக்கானா. ஷூ மாமா, எதுக்கு தான் என்னை போட்டு இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா தாங்க உங்கள் ரூமில் படுத்து கிடக்கான். குழந்தைய தூக்கி உங்கள் அவனுக்கு பக்கத்தில் போட்டுட்டு குழந்தைய அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே, என்ன பாப்பா அவங்க அத்தா கறி என்னை போட்டு இந்த பாடுபடுத்துகிறா, ஒரு மில்க்குக்கா உனக்கு கூட கிடைக்கும் பொழுக்கு எனக்கு கிடைக்காது. மயிறு எவன்லாம் வந்துட்டு உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்ருக்கான், ஏனே ஹக் கூட பண்ண விட மாட்றா, என்ன நினச்சிட்ருக்காவ மயிறு அப்படின்ற மாதிரி குழந்தைக்கிட்ட போயிட்டு தயங் புலம்பிகிட்ருக்கான். நீங்கள் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ தாங்க பேசுகிற எல்லாமே உங்களுக்கு கேட்டுருச்சு. உங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரூம்குள்ளே போயிட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஆனால் தாங்க கண்டுக்கலை. யோ மாமா, என்னை திரும்பி பாரு. ஏய், என்னடி போனுங்க, நான் தான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேல, ஓவராங்க நின்று சீன் மயிர் போட்டேல, இப்போ என்ன நான் அந்த ரூமை விட்டு வெளில போனோம், அதுக்கு தானே இங்கே வந்து நின்றுருக்க, போகிறேன்டி போகிறேன், உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப கோபமாக இருந்துச்சு. ரூமை விட்டு வெளில வந்துட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா திடீர்னு வேதாளம் முருங்கை மரம் ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தாங்க பின்னாடியே போகிறீங்க. மாமா, ஐயோ என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை, நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே தாங்க ஐஸில் இந்த டியர்ஸ் தேங்கி வடியுது. ஒயன், கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒயன், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி எத்தனை இயர்ஸ் ஆகுது? 3 years ஆகுதுடி, 3 years ஆகுது. 2 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனாக இருந்தேன். அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். சரி ஓகே, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டில் வந்து விட்டேன்டி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்ட, இங்கே நீங்கள் வந்துட்டு போங்கன்னு சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஆடிக்கிட்டே இருக்கியல ஒயன். அப்புறம் என்ன ஒயன் என்னை பார்த்து நீ அப்படி சொன்ன சொல்றி? இங்கே பாரு ஒயன், நீ மற்ற பசங்க கிட்ட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒயன். இது காதல், புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு மட்டும்தான் வேணும். உன் பின்னாடி மில்க்குன்னு சுற்றிட்டே இருந்தாலும் சும்மா உரண்டை இருக்கிறதுக்காண்டி தான், அது உன்னை வம்பளுக்கிறதுக்காண்டி தான் ஒயன். புரிஞ்சுக்கோடி, என்னை அவாய்ட் பண்ணாத ஒயன், நீ எனக்கு வேணும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள்
உங்கள் பின்னாடி வம்பு இழுத்துக்கிட்டே சுற்றிட்டு இருந்த தயாங் கல்லட்டி யோசித்தேங்க. ரொம்ப ஃபீலிங்ஸாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா, உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுதுடா. அதில் 2 இயர்ஸ் உங்களுக்கும் தயாங்க்கும் பேபி இருந்திருக்காது. அதனால் நீங்கள் ரொம்பவே டிப்ரெஷனில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் தயாங்கிட்ட போயிட்டு, நான் அம்மா வீட்டில் இருக்கேன், அதுதான் எனக்கு நல்லா இருக்கும், இங்கே இருக்குன்னு இருந்தால் லோன்லியாக இருக்குது, எனக்கு பேபி வேணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு தயாங்கிட்ட சொல்லுவோம். தயாங்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பான். விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் அம்மா வீட்டிலேயே செட்டில் ஆகிருப்பீங்க. தயாங்க அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அது அவனுக்கு தாங்க முடியாமல் இருந்திருக்கும். இருந்தாலுமே உங்களுக்காண்டி அவன் எல்லாத்தையுமே சக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சரி அம்மா வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அந்த குட் நியூஸை அதை கூட நீங்கள் தயாங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, உங்கள் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் தயாங்க்கு மனசு விட்டுருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எங்கள் அம்மா வீட்டிலேயே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதுக்கும் தயாங்க அக்செப்ட் பண்ணியிருப்பான். குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அதை தான் தயாங்கால சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியாமல் அவன் உங்களை வம்பளுத்துட்டே சுற்றிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு தயாங்க சொல்லியிருப்பீங்க, உன்கிட்ட இதுதான் எனக்கு பிடிக்கல, பசங்க கிட்ட பேசுகிறது, நீ யார்கிட்ட என் ஃப்ரெண்டு கூட சேரக்கூட நீ விட மாட்டேற, அதனால தான் உன்னை விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்களாடா. அதுக்கு தான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான். இது வரைக்கும் உங்களுக்காண்டி அவன் சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் அதுவே தயாங் சொல்ல போய் தான் உங்களுக்குமே புரியுது. இவ்வளோ நாள் நீங்களும் தயாங்க ரொம்பவே நாட்டியாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் அவனுக்குள்ளே உள்ள காதலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஐஸ்லேயும் டியோஸ் தேங்குது. மாமா, எதுக்கு என் மேலே இவ்வளோ காதல்? சொல்லு மாமா, சொல்லு. நீ தாண்டி என்னோட உயிர், நீ தான் என்னோட உயிர். இங்கே பாரு, எனக்கு ஒன்று இதுக்காண்டி உங்ககிட்ட வரல வயன், புரிஞ்சுக்கோ. என்னோட பொண்டாட்டியா நீ ஏன் வீட்டில் இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்னை விட்டுட்டு எப்போ பாரு உங்கள் அம்மா வீட்லேயே உட்காந்துட்ருக்க. வாடி, நம்ம வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டாலும் இப்போ சொன்ன பாரு பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு, இதுக்கு தான் உடைய எனக்கு பிடிக்கலைன்னு. செத்துட்டேன், நீ செத்துட்டேன். உன் மேலே சரி கோபத்தில் இருக்கே வயன், என்கிட்ட பேசாத, இங்கேருந்து போ வயன். உனக்கு உங்கள் அம்மா தானே முக்கியம், இங்கே இருக்கிறது தானே முக்கியம். நீ உங்கள் அம்மா கூடயே இருந்துக்கோ, நான் உன்னை தேடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப கோவமா அங்கேருந்து கத்திட்டு போயிட்டான். இப்போது இதெல்லாம் உங்கள் அம்மா காதுக்கும் கேட்டுருச்சுடா. இப்போ உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட வராங்க. ஒயன், தயாங் மாப்பிள்ள பேசிட்டு போன எல்லாமே என் காதலையும் விழுந்துச்சு ஒயன். அவர் பேசிட்டு போகிறது கரெக்டு தான். அவர் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு ஒன்னாலே அங்கே லோன்லியாக இருக்க முடியலனா, சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா இல்லாமல் படித்து பெரிய ஆளாகி வேலை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பெரிய சிஇஓவாக ஆகி நிற்கிற அந்த பர்சன் ரொம்பவே லோன்லியாக தானே இருந்திருப்பார். அவர் லோன்லியாக இருக்கக்கூடாதுன்றக்காண்டி தானே உன்னையை லவ் பண்ணி கல்யாணம் முடித்தார். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் முடித்தது வரைக்குமே இப்போ வரைக்குமே உனக்காண்டி விட்டு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டுருக்காரு. நீ என் வீட்டில் இருக்கணுன்ற போது உன்னை கொண்டு இங்கே விட்டுட்டு பாவம் அந்த மனுஷன் ரொம்ப தனிமையாக தான் இருந்திருக்காரு. அவரோட தனிமையை வெளில சொல்லாமல் என் பொண்டாட்டி லோன்லியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னைய கொண்டு இங்கே விட்டுருக்காரு. பாவம் தயாங், உன்னை இங்கே விட்டுட்டு அவர் லோன்லியாக இருந்திருக்காரு. அது எனக்கு அப்போ தோணலை. நீ இங்கே இருக்கும் போதும் உன் புருஷன் வீட்டில் தாண்டி நீ இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை நான் அனுப்பியும் விடலை. ஏன்னா என் பொண்ணு என் கூட இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி தயாங்கோட வலி இருக்குன்றதே இப்போ அவர் பேசிட்டு போனதை வச்சு தான் எனக்கே புரியுது ஒயன். இவ்வளோ ஏன் உங்கள் அப்பா இருக்காரே, என்னைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்த புதுசுலேருந்து என்னை இப்போ வரைக்குமே உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு விடவே மாட்டார். உனக்கே தெரியும்ல, நம்ம கிராமத்துக்கு போனால் ஏதாவது விசேஷம்னாலுமே ஒரே நாளில் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார் தெரியும்ல. அவரை விட்டுட்டு என்னைய கூட விட மாட்டார், உன்னையும் விட மாட்டார். அதே மாதிரி தானே தயாங் இருக்கணும்னு நினப்பான். ஆனால் அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தான். அத்தனை நாள் என் பொண்டாட்டியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்தான். இப்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நீ அம்மா வீட்டில் இருந்தா அது சரியாக இருக்குமா வயன்? இங்கே பாரு, அங்கே தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறத விட்டுட்டு உன் புருஷனுக்காண்டி அவன் வீட்டில் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழுவோயன். அங்கே அவனை தனியாக விடாத. பாவம் இப்போ கோவமாக போயிருக்கான். அவனோட மனநலமை இப்போ எப்படி இருக்கும் நீயே யோசிச்சுப்பாரு. நம்ம பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இங்கே பாரு ஓயன், இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கவே கூடாது. ஒழுங்காக உன் பிள்ளையும் தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போடி, ஒழுங்காக உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆமாடா,
தேங்க்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா கிடையாது, அவனாக தான் வேலை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படித்து முன்னேறி பெரிய ஆஃபீஸோட சிஇஓவாக உச்சாணி கொம்பத்தில் ஏறி உட்காந்துட்ருக்கான். அவ்வளோ பெரிய சிஇஓ உங்களோட சொல்லுக்கு படிவான், உங்களுக்காண்டி தான் எல்லாத்தையும் சக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அதுவும் உங்களுக்கு புரியாமல் உங்கள் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தேங்க்ஸ் சொல்லலைன்னா இன்னுமே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ உங்கள் அம்மா எடுத்து சொல்லவும் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கு, நம்ம புருஷனை நம்மளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமேன்ற மாதிரி. நீங்களும் அதுக்கு மேலே அங்கே இல்லை, தேங்க் வச்சுட்டு போயிருக்கான். எங்கே போயிருக்கான்னு தெரில, வீட்டுக்கு போயிருக்கானா வேறு எங்கேயும் போயிருக்கானான்னு தெரில. தேங்க்கு கால் பண்ணுறீங்க, ஆனால் தேங்க் அட்டன் பண்ண மாட்டான். இப்படியே நீங்கள் உங்கள் குழந்தையும் தூக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டிலேருந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா வீடே வெறிச்சோன்னு கிடக்குது. போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே இருக்குது. ரூமே இருட்டடைஞ்சு போய் கிடக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு லைட்டை போடுறீங்க. தேங்க ரொம்ப லோன்லியா அங்கே சோபாவில் படுத்து கிடக்கா. உங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்பவே ஐஸ்டியோஸ் தேங்கிருச்சு. அவ்வளோ பெரிய வீட்டில் தேங் மட்டும் லோன்லியாக இருந்தால் எப்படா இருக்கும்? அப்படியே தேங்க் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு உங்களோட குழந்தைய லேபில் படுக்க போட்டு அப்படியே தேங்கோட ஹேரை ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே தேங் கண்ணு முழிச்சு பார்க்குறான். வாய்ஸில் அவ்வளோ டியோஸ் தேங்கியிருக்கு. ஓயன், எதுக்கு இங்கே வந்த? உனக்கு உங்கள் அம்மா தானே முக்கியம், போடி எந்திரிச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் உங்கள் மேலே அவனுக்கு. நீங்கள் அவனை புரிஞ்சிக்கல. அதுக்கு மேலே நீங்கள் கூட இருக்க மாட்டீங்கன்ற ஃபீலிங்ஸில் அப்படியே அழுதுகிட்டே உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கான். உங்களால் அதுக்கு மேலே தாங்கவே முடியல. அப்படியே தாயங்கூட நெக்கை கட்டிக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. சாரி மாமா, சாரி, என்னை மன்னிச்சிருங்க. என்னோட மனநிலைமை ரொம்பவே லோன்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை பற்றி யோசிச்சேனே தவிர உங்களை பற்றி யோசிக்காமல் போயிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் சொல்லலைன்னா கூட இது எனக்கு தெரிஞ்சிருக்காது. சாரி மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். எங்கள் அம்மா வீடா அப்படின்னு நான் யாருன்னு கேட்பேன். அம்மாவா? அவங்களாம் எனக்கு வேணாம். நீங்கள் தான் எனக்கு முக்கியம். என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். எனக்காண்டி எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தான் மாமா எனக்கு முக்கியம். இதுக்கப்புறம் என்கிட்ட இப்படிலாம் கோபமாக பேசாதீங்க. எனக்கு புரியலை நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் எடுத்து சொன்னால் நான் புரிஞ்சிருப்பேன்ல. நீங்கள் சரி உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படி தானே நீங்களும் சொன்னீங்க. அதனால தான் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக தான் என்னை அனுப்பிவிட்றீங்கன்னு நினச்சிட்டு நானுமே போயிட்டு அங்கே இருந்துட்டேன் மாமா. இதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே நானும் போக மாட்டேன். நம்ம பாப்பாவையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் மாமா. நாங்கள் 2 பேருமே உங்கள் கூட தான் இருப்போம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே தாயங்கிட்ட பேச, அப்படியே தாயங்க உங்களை பார்த்து, ஓயன் உண்மையாக தானே சொல்கிற, போக மாட்டேல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டீங்க. இப்போ அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் தொட்டிலில் படுக்க போட்டு இப்போ தாங்கிட்ட தான் வந்து உட்காந்துட்டு, வாங்க மாமா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. தாங் வரமாட்டான். மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களே, வாங்க மாமா. இதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேன் மாமா. எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எனக்காண்டி கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களை தவிக்க விட மாட்டேன் மாமா. நான் முழுசாக உங்களுக்கு தான் மாமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸில் வந்து டியோஸ்திங்க அப்படி பேசுகிறீங்க. தாங் வரமாட்டான். இல்லை ஓயன், உனக்கு இஷ்டம் கிடையாது இதில் தெரியும் எனக்கு. அதனால தானே நீ அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். வேணாம் ஓயன் விடு அப்படின்றான். இப்போ நீங்கள் இல்லை மாமா, நீங்கள் அப்படி என் பின்னாடி பம்பளத்துட்டு சுற்றிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணேன். நீங்கள் சொன்னீங்களே எனக்கு உன் பின்னாடி பம்பளத்துட்டு சுற்றுனது பிடிச்சிருந்துச்சுட்டின்னு, அது மாதிரி நீங்கள் என் பின்னாடி சுற்றுனது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணேன் மாமா. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே வாண்டடா தாங்கவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உங்கள் பெட்டில் படுக்க போடுறீங்க. அப்படியே தாங் பக்கத்தில் நீங்களும் படுத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்களாவே வந்துட்டு தாங்க்கு ஃபீட் பண்ணுறீங்களா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பை டார்மிஸ், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.